ரபிக் சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நம்மளோட ஊர் காயல்பட்டினம் தென் தமிழகத்தில் ஒரு பெரிய நகராட்சி. அந்த நகராட்சியில காவல் நிலையம் கிடையாது, மதுபான கடைகள் கிடையாது. இந்த ரெண்டு விஷயங்களையும் இல்லாத ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நகராட்சி. தமிழ்நாட்டிலே இப்படியான ஒரு ஊர் நிறைய நபர்களுக்கு தெரியாது. காவல் நிலையமும் கிடையாது, மதுபான கடையும் கிடையாது. என்ன காரணம் சார் நம்ம ஊர்ல இப்படி இந்த ரெண்டு விஷயமும் இல்லாத காரணம்? பாரம்பரியமான ஒரு ஊர், கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழக்கமுள்ள ஊர். தென் தமிழகத்துல பாண்டிய மன்னரோட அன்புக்கும் பாத்திரமான ஒரு அழகான ஒரு ஊர், சின்ன சிற்றூர்னு சொல்லலாம். அது நாளடைவில் பெருகி இன்னைக்கு நகராட்சி செலக்ஷன், அதாவது செகண்ட் கிரேட் நகராட்சி அன்னைக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 மக்கள் தொகைகள் இருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்தே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா காவல் நிலையம் கிடையாது, மதுக்கடைகள் கிடையாது, சினிமா திரையரங்குகள் கிடையாது. இப்படி இல்லாம இவ்வளவு பெரிய நவீன உலகத்துல இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ்றது சாத்தியம்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பியா ஹிந்து, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பாசப்பிரட்டோட எந்த மதமாச்சரியங்களுக்கும் இடம் கொடுக்காம அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஊர். அதாவது காயல்பட்டினம் உருவாகின அன்னையிலிருந்து இந்த வரைக்கும் காவல்துறை கிடையாது. அப்ப இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி நீங்க சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அத முகல்லா அப்படிம்பாங்க. அதாவது எங்க ஏரியால உள்ள ஒரு முகல்லா. அந்த மகல்லால நம்ம பிரச்சனையை கொண்டு போவோம். அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு 2 பேருக்கும் சாதகமாக, 2 பேருக்குமே பாதகம் இல்லாத அளவுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. அந்த தீர்ப்புக்கு நம்ம கட்டுப்படுவோம், பெரியவர்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம். சோ அடிதடி சண்டை, குத்து, கொலை, கற்பழிப்பு இந்த குற்றங்கள் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன சிவில் பிரச்சனைகள் தான் இருக்கும். அதாவது நில பிரச்சனைகள், இல்லன்னு சொன்ன இந்த சந்து தகராறு, இல்லன்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு சிவில் பிரச்சனைகள் தான் வரும். அந்த பிரச்சனைகளை பள்ளிவாசல்களே பேசி தீர்க்கணும். இப்ப காவல் நிலையம் சமீப காலமா தான் கிடையாதா, அல்லது ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சி புரிஞ்ச அந்த நாட்கள்ல இருந்தே கிடையாதா சார்? இதுவரைக்கும் சரி, காயல்பட்டினம் தோன்றி அன்று முதல் இன்று வரை காவல் நிலையம் கிடையாது. ஆங்கிலேயர் காலத்தில் கூட கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய நகரத்திலேயே ஒரு காவல் நிலையம், 2 காவல் நிலையம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட உங்க ஊர்ல இப்பவும் காவல் நிலையம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அரசாங்கம் கொண்டு வரலையா? அதுக்குள்ள தேவைகள் இல்லையா? குற்ற காரியங்கள் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல காவல் நிலையத்துக்குள்ள வேலை வருது. குற்றங்கள் அதிகமா இல்ல, ஒரு நார்மலா போது அமைதியான ஒரு சூழல்ல இருக்குது அப்படிங்கும்போது அங்க காவல் நிலையம் தேவையில்லை. இப்போ சார் அது போலவே மதுபானம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாய் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அரசாங்கத்துக்கு. ஒரு சின்ன கிராமத்திலேயே மதுபான கடைகள் இருக்கு. அப்படிங்கும்போது 50,000-60,000 மக்கள் தொகை கொண்ட உங்க ஊர்ல மதுபான கடையை அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய முயற்சியும் எடுக்கலையா? இல்ல, அரசாங்கமும் எடுக்காது, அதுக்கு நகராட்சியும் அனுமதிக்காது, காயல் மக்களும் அனுமதிக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் சரி. மதுபான கடைகள் ஊரை தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி தொலைவுல தான் இருக்கு. இந்த பக்கம் திருச்செந்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஊருக்குள்ள மதுபானங்கள் விற்கவும் முடியாது, மதுபான கடைகளுக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. சிறு வயதிலிருந்து அதை ஊட்டிடுவோம். போதைப் பொருட்கள் நமக்கு ஆகாது, நம்மளுடைய மார்க்கத்துக்கும் சரி நம்முடைய மதத்துக்கும் சரி அது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற கான்செப்ட்லயே குழந்தைகளை வளர்க்கறதுனால அவங்களுக்கு அது பெரிய நாட்டம் இருக்காது. ஆனா வெளியூர்ல இருந்து காயல்பட்டத்துல செட்டில் ஆகிருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்கள்ல ஒரு சில ஏரியாக்கள் இருக்கு. அந்த ஏரியாக்கள் உள்ள ஆட்கள் தான் இந்த மது அருந்திட்டு இருக்காங்க. அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ரோட்ல இருந்து சத்தம் போடுவாங்க. 4 பெரிய மனுஷன் தட்டி அனுப்பிடுவாங்க, என்ன சத்தம் போட்டு இருக்கப்போ அப்படிம்பாங்க. அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னு சொன்னா ரொம்பவே ஓவரா அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் ஓவரா இருக்கு. அப்படிங்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல 3 கிலோமீட்டர் தள்ளி ஆறுமுக நேர்ல இருக்கு. போன் பண்ணா வந்துருவாங்க, அவங்க அதை சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப இன்றைய சூழல்ல உங்க ஊர்ல மதுபான கடையோ காவல் நிலையமோ இல்லாதது போலவே இனி வரும் காலங்களிலையும் இல்லாத ஒரு சூழலை தான் இந்த ஊர் மக்கள் விரும்புறாங்க. ஆமா, காயல்பட்டினம் உள்ளளவு வரை, அதாவது இந்த ஊர் உள்ளளவு வரை மதுபான கடைகளும் வராது, காவல் நிலையமும் வராது, அதே மாதிரி திரையரங்கங்களும் வராது.